ஹாய் வீவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் மதன காமேஸ்வர லேகியம். இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய சித்த மருத்துவ ஏடுகளில் குறிப்பேடுகளில் சொல்லப்பட்டு வந்த ஒரு இது பேட்டன், சித்தாவுக்கான பேட்டர்னான ஒரு மெடிசன்னா அது மாற்று கருத்து கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. சிலவங்க நாங்கள் தான் சொல்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. ஒரிஜினல் சித்தா டெக்ஸ்ட்டுகளில் அல்லது சித்தா நூல்களில் ஷெட்யூல் டி பிரகாரம் உள்ள அந்த 44 புத்தகங்கள்லேயும் இதை பற்றி குறிப்புகள் காணப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மதன காமேஸ்வர லேகியம். சிலவே அதுக்கு பேரை மாற்றிக்கிட்டு அது சொல்கிறான். அது தவறானது. ஆயுர்வேத மருந்துகளையோ சித்த மருந்துகளையோ பேரை மாற்றி விற்பனை செய்தால் ட்ரெக் அண்ட் காஸ்மெட்டிக் லேட்டஸ்ட் ஆக்ட் படி 10 வருட கடுங்காவல் தண்டனையும் 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடும். சரிங்களா? அதனால் நீங்கள் சித்தா மருத்துவர்களே ஆயுர்வேதம் அரசு பதிவு பெற்ற மருத்துவர் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். மெடிசன் லேபிளில் இருக்கக்கூடிய ஒரு நேம் கரெக்டாக இருக்கணும். மேனுஃபேக்சரிங் டேட், ஜிஎம்பி சர்டிஃபிகேட், பேஜ் நம்பர், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்கணும். கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்கணும். பிசிசியன், அதாவது அவர் சேரக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும். மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் சாப்பிடக்கூடிய மாதிரி சொல்லி இருக்கணும். சரிங்களா? இது ஒரு தனி சாப்டர். சரிங்களா? இப்போ இந்த மதன காமேஸ்வர லேகியம்னா என்ன? சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க, இதில் என்னென்னலாம் சேர்ந்துட்டு வந்துருக்கு, இது எப்படி நம்ம சாப்பிடலாம், இதனால் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ். எப்படி இன்றைக்கி ஹெல்மெட்டு போட்டு அந்த மாதிரி வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ, சிலவங்க சீட்டு பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய உடல் நலம் எங்களுக்கு முக்கியமானது. இல்லறத்தை மீறிய தாம்பத்தியத்து சைடில் போக வேணாம். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். பாதுகாப்பற்ற உடல் உறவுகளை எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். சரிங்களா? இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நான் எடுக்கக்கூடிய சில எஃபோர்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரம் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு எனக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ட்ரெக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் ஷெட்யூல் டி தான், அதாவது 1942 நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால இதை பற்றி எனக்கு நிறையா ஒரு இது தெரியும். அதில் வரும்பொழுது ட்ரெக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1942 பிரகாரம் ஷெட்யூல் டீயில் ஏறத்தாழ 44க்கு மேற்பட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவ நூல்கள் இருக்குது. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அந்த நூல்களில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேதத்தில் அதிகம், சித்தாவில் கம்மி. ஆமாம், பொதுவாக அது நேஷனல் வைடாக கிடச்சதுனால இது அந்த காலத்தில் இந்த மாதிரி நூல்கள்லாம் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த காலத்தில் உள்ளவங்க ஒப்படைக்க மறுத்துட்டாங்க. சரிங்களா? தனக்குள்ளே வேணுங்கிறதுக்காக ஓலைச்சுவடிகள் இது எல்லாமே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கிடைத்த அந்த 44 நூல்கள்லேயும் ஒரு சில நூல்களில் இதை பற்றிய முறையான குறிப்புகள் காணப்படுகின்றன. சரிங்களா? அஸ்வகந்த லேகியம், கருண லேகியம், வல்லாரை லேகியம், இதை பற்றியெல்லாம் இது காணப்படுகிறது. ஆமாம், சிலவங்க சொல்கிறாங்க இந்த லேகியத்தை பேரை மாற்றி விற்கிறாங்க. அதே மாதிரி மதன காமேஸ்வரி லேகியம்னு விற்கிறான். மதன காமம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறான். இதெல்லாம் ஒரு ஃபேக்குங்க. சரிங்களா? எந்த ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவராக இருந்தாலும் முறையான நேமுல உள்ள அந்த மருந்தை தான் விற்கணும். வேறு லேபிளிங் பண்ணி விற்கக்கூடாது. இது ட்ரெக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் பிரகாரம் மிகவும் தண்டனைக்குரிய குற்றம். ஆமாம், சரிங்களா? அதனால் இந்த அதாவது லைசன்ஸ் இருந்து அவங்க நேம் போட்டு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள பேட்டன் ரெக்கார்ட் கூட அது இருக்கலாம். சரிங்களா? அதுக்காக நம்ம அது தவறுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது அங்கே பேட்டன் வாங்கி பண்ணுறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் 52 இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் லீவ் 52 செப்டிலின் இதெல்லாம், ஆனால் அவங்க இந்த நிறுவனங்கள் வந்து அதை வந்து பேட்டர்ன் பண்ணப்பட்டு அவங்க பேரில் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கிறலாம், முறையான R&D இருந்தால் பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரி வரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேரை மாற்றி இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மிகவும் தண்டனைக்குரிய ஒரு இது. அந்த மாதிரி செய்யாதீங்க. அதே மாதிரி அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளையும் நீங்கள் வந்து வாங்காதீங்க. இதுக்கு நீங்கள் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் வந்து அணுகினாலே உங்களுக்கு அவங்க வந்து கைடு பண்ணுவாங்க. இந்த மருந்துகளைனா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இலவசமாகவே கொடுக்கிறார்கள். ஆமாம், சரிங்களா? இப்போ வந்து நிறைய ஃபேக்கு இது இருக்குது. உண்மை எது ஃபேக் எதுன்னு தெளிவுபடுத்தக்கூடிய தன்மையும் எங்களை மாதிரி உள்ள மருத்துவர்களுக்கும் உண்டு, சரிங்களா? அதனால் நீங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுக்கு அணுகினால உங்களுக்கு வந்து அவங்க வந்து கைடு பண்ணுவாங்க. சரி, இந்த லேகியத்தில் ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து இன்க்ரீடியன்ஸாக சேர்ந்துருக்குது. நீர்முள்ளி, அதே மாதிரி வந்து பருப்பு வகைகள், ஆமாம், அதே நேரத்தில் வந்து கசகசா, அதே மாதிரி அஸ்வகந்தா, ஜாதிபத்திரி, லவங்கம், ஏலம், இந்த மாதிரியான சில இந்த காமத்தை பறக்கக்கூடிய அக்ரோட் பருப்பு, இது எல்லாமே வந்து சலாப மிஸ்ரி, இது எல்லாமே வந்து அதிகமான அளவில் வந்து அதிகமான அளவு மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து இருக்குது. இதை வந்து அந்த இதில் ப்ராசஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பாருங்க. அந்த நீர்முள்ளி விதைகளை வந்து கொஞ்சம் அரைச்சி பவுட்ரு பண்ணும்பொழுது அது வந்து தண்ணீரில் படும் பொழுது கொஞ்சம் இழுவைத்தன்மையான ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு இது. அந்த காலத்தில் மணலை கயிறாக்கிற மூலிகைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மூலிகை தான் அது நீர்முள்ளி. அதோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சக்கையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது, சரிங்களா? ஆமாம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூலிகை அந்த லேகியம் வந்து இன்றைக்கி வந்து 250 கிராம் 400 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து இருக்குது. ஏறத்தாழ நம்ம வந்து காலை 5 கிராம் இரவு 5 கிராம் நல்ல பசும்பாலோட கலந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிற வேண்டும், சரிங்களா? அது வந்து நம்ம வந்து பசும்பாலோட வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிற வேண்டும். அதே நேரத்தில் வந்து நல்ல எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி இது பண்ணும் பொழுது வந்து இந்த தாம்பத்தியத்தில் நாட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த செயலை வந்து இந்த லேகியம் வந்து பண்ணி கொடுக்குது. எழுச்சியின்மை, தாதுக்கள் நஷ்டம், இது வந்து அவங்க மட்டும்தான் எழுச்சி இல்லாதவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நீண்ட நாட்கள் நோயில் இருக்கிறாங்க, விபத்தினால் அடிபட்டவங்க, இந்த மாதிரி பலகீனமானவங்க, சோம்பலாக உள்ளவங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் உள்ளவங்கலாம் இதை பயன்படுத்திக்கலாம். ஆமாம், தாதுக்கள் நட்டம், தாதுக்கள் அப்படியே உருகிட்டே போகிறது, நீரில் தாது இந்த சுக்கிரம் வெளியாகிறது, இந்த மாதிரியான டிஸார்டர்களுக்கெல்லாம் இதாகிட்டே இருக்க வைக்கும். சப்த தாதுக்களையும் ஒருங்கிணைந்து வலுப்படுத்தி அதை வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ஆற்றலாக வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த லேகியத்துக்கு உண்டு. சப்த தாதுக்களில் 7ஆவதாக வரக்கூடியது தான் இந்த விந்து தாது. அப்போ முதல்ல உள்ள 6 தாதுக்களை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதில் வந்து இருக்குது. ஆமாம், இதை எப்படி இது பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் அணுகி நீங்கள் வந்து அதற்கான தீர்வுகளை வந்து எப்படி சாப்பிடலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கிறலாம். அப்படி போகிறதுல உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு, ப்ரைவேட்டில் போகிறதுல உங்களுக்கு எக்கனாமிக்கல் இந்த மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மற்ற மருத்துவர்களை காட்டிலும் சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் கன்சல்டிங் ஃபீஸ்லாம் கம்மியாக தான் வாங்குறாங்க. நிறைய இடத்துல உள்ளவங்க பார்த்தம்போது கருணை அடிப்படையிலே செய்கிறாங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்ம அவங்கள குறையெல்லாம் சொல்ல முடியாது. அது அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனைகளில் இதற்கான சப்ளை இருக்குது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அது வந்து சரியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து இல்லை, சரிங்களா? சில நேரம் சில ப்ராடக்ட் சப்ளை இருக்கும் ஃபார்மசியில், சில நேரம் இருக்காது. ஆமாம், அதனால அது வந்து எப்போதும் இருக்குங்கிறது தெரியாது. அதனால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் அங்கே உள்ள சித்த ஆயுர்வேத மருத்துவர்களையும் நீங்கள் அணுகி அதற்கான மருந்துகளை வந்து ப்ரெஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொண்டு இந்த மருந்துகளை வந்து சாப்பிடலாம். அதே நேரத்தில் சர்க்கரை வியாதி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஏன் ஹைப்பர் டென்ஷனை நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி நாட்படாமல் இருக்கும் பொழுது சிறுநீரக பாதிப்பு செயலிழக்க ஆரம்பிச்சிடும்.
ஆமாம். அந்த நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது மறுபடியும் இந்த லேகியம் இந்த மாதிரியான ஸ்வீட்னர், கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும் பொழுது, இது மட்டும் இல்லை, ஏதாவது ஸ்வீட்னர், கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்டு இந்த மாதிரி அல்வா இந்த மாதிரியான இது நம்ம கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகப்படுத்தப்பட்டு சிறுநீரக செயலிழக்க மாதிரி அது ஆயிட்டுரும். நம்மளே அதுக்கான வழிவகைகள் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் அதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். சரிங்களா? ஆமாம். மருத்துவருக்கு தான் தெரியும் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்சயம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.